தோடு படிக்கக்கூடிய ஒரு நேரத்தை இப்பொழுது அவர்கள் ரமலானை மையிட்டார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். யா ரஹ்மானே, எங்களின் பாவம் நீங்கிட செய்வாயே. யா ரஹ்மானே, எங்களின் பாவம் நீங்கிட செய்வாயே. இந்த சங்கை மிகுந்த ரமலானின் பொருட்டால் ரஹ்மத்தை சொரிவாயே. யா ரஹ்மானே, எங்களின் பாவம் நீங்கிட செய்வாயே. முந்திய பத்தினில் ரஹ்மத்து, மத்திய பத்தினில் குஃப்ரானும், இன்னும் பிந்திய பத்தினில் இதகத்தை பொதிந்த ரமலானை தந்தாயே. யா ரஹ்மானே, எங்களின் பாவம் நீங்கிட செய்வாயே. அஸ்ஸமுலிவா அனலதி அஜ்சிஃபிஹி என்று மொழிந்தாயே. இந்த நோன்பெனக்காகும் நான் கூலி அளிப்பேன் என்று நீ பகிர்ந்தாயே. யா ரஹ்மானே, எங்களின் பாவம் நீங்கிட செய்வாயே. லைலத்துல் கத்ரி ஹைரும் மின் அல்ஃபி ஷஹர் என்று உரைத்தாயே. ஒரு 1000 மாதம் வணக்கத்தை விட இவ்விரவை நீ மதித்தாயே. யா ரஹ்மானே, எங்களின் பாவம் நீங்கிட செய்வாயே. நோன்பு பிடித்தோம், தராவீஹ் தொழுதோம், பல அமல்கள் செய்தோம். எங்கள் வணக்கங்கள் தனையும் வேண்டுதல்களையும் கபுல் செய்து அருள்வாயே. யா ரஹ்மானே, எங்களின் பாவம் நீங்கிட செய்வாயே. பள்ளியில் தொழுதோம், திக்ருகள் செய்தோம், சலவாத்துகள் உரைத்தோம். எங்கள் தையானே, எம்மை ரமலானின் பொருட்டால் சுவனத்தில் சேர்ப்பாயே. யா ரஹ்மானே, எங்களின் பாவம் நீங்கிட செய்வாயே. யா ரப்பி ஸல்லி ஸல்லிம் அலா தாஹிரி ஹல்கில்லா தும்மா ஆலி வ ஸஹபி ஹிஸ்பில் ரப்பி தாபில் பில்லா. யா ரஹ்மானே, எங்களின் பாவம் நீங்கிட செய்வாயே. இந்த சங்கை மிகுந்த ரமலானின் பொருட்டால் ரஹ்மத்தை சொரிவாயே. யா ரஹ்மானே, எங்களின் பாவம் நீங்கிட செய்வாயே. அல்லாஹும்ம ஸல்லி வ ஸல்லிம் பாரிக் அலைஹி. இப்பொழுது நாம் பத்ர் சஹாபாக்களுடைய திருநாமங்களை சொல்லியிருக்கிறோம். அதேபோன்று சூரா கல்புல் குர்ஆனாக இருக்கிற யாசீனை ஓதியிருக்கிறோம். வல்ல அல்லாஹ் புனிதம் நிறைந்த பத்ரீன்களுடைய பொருட்டாலே நம்முடைய தேவைகளை எல்லாம் நல்லா நிறைவேற்றி தருவானாக. புனிதமான இந்த இரவினுடைய பரக்கத்தினாலே, எந்த இரவிலே பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹுவாகிய ரப்பிடத்திலே கையேந்தி துவா செய்து நேரடியான உதவிகளை அந்த யுத்த களத்திலே கண்டார்களோ, அல்லாஹ் அந்த இரவின் பரக்கத்தினாலே நாமும் கேட்கக்கூடிய எல்லா விதமான காரியங்களையும் அல்லாஹ் இலகுவாகவும் நிறைவாகவும் ஆக்கி தருவானாக. எல்லாருமே நியத்து வச்சுக்குவோம். பத்ர் சஹாபாக்களுடைய பொருட்டால் நம்ம கேட்குறோம், அவங்கள முன்வைத்து கேட்குறோம். ஒவ்வொருவரும் நமக்கான விஷயங்களை கல்வியிலே கொண்டு வந்து கொள்வோம், கூட்டாக செய்து கொள்வோம். கடைசியிலே உங்களுடைய கோரிக்கைகள் நீங்கள் இறுதியாக கேட்டுக்கொள்ளுங்கள். அல்லாஹு தஆலா நம்முடைய துஆக்களை ஏற்று அருள் புரிவானாக.
அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ஹம்தன் யுவாஃபி நிஅமஹு வ யுகாஃபி மஸீதா வஅஃபு அன்னா யா கரீம் யா ரஹீம் யா அல்லாஹ். اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وأنزله المقعد المقرب عندك يوم القيامة. اللهم تقبل منا ما كان صالحا وأصلح لنا ما كان فاسدا. اللهم يا غني يا حميد يا مبدي يا معيد يا رحيم يا ودود أغننا بحلالك عن حرامك وبطاعتك عن معصيتك وبفضلك عن من سواك يا واسع المغفرة اغفر لنا برحمتك يا أرحم الراحمين. اللهم أنت الأول فليس قبلك شيء وأنت الآخر فليس بعدك شيء وأنت الظاهر فليس دونك شيء وأنت الباطن فليس فوقك شيء يا رب العالمين. اللهم يا أول الأولين ويا آخر الآخرين ويا ذا القوة المتين ويا راحم المساكين ويا أرحم الراحمين منزول بك كل حاجة يا رب العالمين. اللهم ربنا تقبل منا إنك أنت السميع العليم. اللهم زدنا ولا تنقصنا وأكرمنا ولا تهنا وأعطنا ولا تحرمنا وآثرنا ولا توثر علينا وارض عنا برحمتك يا أرحم الراحمين. اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين. اللهم رب اغفر وارحم وأنت خير الراحمين. கிருபையுள்ள இரட்சகனே ரஹ்மானே, யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் எங்கள் பெற்றோர்களின் பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் எங்களை விட்டு மறைந்து விட்ட எங்கள் முன்னோர்கள் மூதாதையர்களின் பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் எங்கள் உஸ்தாதுமார்களின் பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் எங்கள் ஊர் மக்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய மஹல்லா மக்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் எங்களை நேசிக்கக்கூடியவர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. நாங்கள் யாரை பிரியப்படுகிறோமோ விருப்பப்படுகிறோமோ நேசிக்கிறோமோ அவர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் எங்களுக்கு உதவி செய்யக்கூடிய உதவியாளர்களின் பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் கிருபையாளனே எங்களுடைய மாணவர்களின் பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய மனைவி மக்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய உறவுக்காரர்கள், சொந்த பந்தங்கள், இரத்த பந்தங்கள் எல்லோருடைய பாவங்களையும் மன்னித்தொழு புரிவாயாக. குறிப்பாக ரப்பே ரஹ்மானே, யா அல்லாஹ் இந்த புனிதம் நிறைந்த ரமதானிலே பத்ருடைய இரவிலே இந்த மஸ்ஜிதிலே ஒன்று கூடியிருக்கக்கூடிய நன்மக்களுடைய எல்லா பாவங்களையும் மன்னித்தல் புரிவாயாக. கிருபையாளனே ரப்பே ரஹ்மானே எங்களை கபூல் செய்வாயாக. யா அல்லாஹ் இந்த ரஹ்மத்தான இந்த ரமதானுடைய மாதத்திலே ரஹ்மத்தை கடந்து மகஃபிரத்திலே நாங்களுடைய நிறைவுக்கு வந்திருக்கிறோம். எங்களை விட்டு ரமதான் வேக வேகமாக கடந்து போய்விட்டது ரப்பே. யா அல்லாஹ் இந்த புனிதம் நிறைந்த பத்ர் சஹாபாக்களுடைய நினைவு தினத்திலே அவர்களுடைய பொருட்டால் கேட்கிறோம். எங்களுடைய ரமதானை கபூல் செய்வாயாக. நாங்கள் ரமதானிலே செய்த நல்ல அமல்களை ஏற்றுக்கொள்வாயாக. நாங்கள் சொன்ன வார்த்தைகள், நாங்கள் செய்த துவாக்கள், நாங்கள் ஓதிய குரான்கள், நாங்கள் செய்த தான தர்மங்கள், தொழுத தொழுகைகள் எல்லாவற்றையும் முழுமையாக அங்கீகரித்து உன்னுடைய தனிப்பெரும் அன்பையும் அருளையும் யா அல்லாஹ் எங்களுக்கு தருவாயாக. இந்த புனிதம் நிறைந்த பத்ர் சஹாபாக்களுடைய தினத்தினுடைய பரக்கத்தினால் கேட்கிறோம். ரப்பே ரஹ்மானே, அந்த புனிதமான நன்மக்களான இந்த மார்க்கத்தினுடைய அஸ்திவாரங்களாக யா அல்லாஹ் முளைக்குச்சிகளாக இருக்கக்கூடிய அந்த பத்ர் சஹாபாக்களுக்கு எந்த பேருதவியை நீ செய்தாயோ ரப்பே, அதை எங்களுக்கும் தருவாயாக. அவர்களுடைய மனதைக்கு எப்படி ஒரு உறுதியையும் நம்பிக்கையையும் கொடுத்தாயோ அதே போன்று ரப்பே எங்கள் வாழ்க்கையிலும் நாங்கள் தடுமாறி நிற்கக்கூடிய விஷயங்களுக்கு நீனே உறுதியை தருவாயாக. யா அல்லாஹ் நாங்கள் திசை தெரியாமல் இருக்கக்கூடிய காரியங்களுக்கு நீனே திசையை காட்டுவாயாக. நாங்கள் ரப்பே ரஹ்மானே குழப்பத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு நீனே தெளிவை தருவாயாக. யா அல்லாஹ் கிருபையானே, இந்த பத்ர் சஹாபாக்களுடைய இரவின் பரக்கத்தினாலே ரப்பே ரஹ்மானே, யா அல்லாஹ் எங்களுடைய பெற்றோர்களுக்கெல்லாம் நீண்ட ஆயுளை நசீபாக்குவாயாக. யா அல்லாஹ் பத்ர் சஹாபாக்களுடைய பரக்கத்தினாலே எங்கள் பெற்றோர்களுடைய உடல் நலத்தை எல்லாம் யா அல்லாஹ் நீ சிறப்பாக்கி வைப்பாயாக. யா அல்லாஹ் அவர்களுடைய ஆரோக்கியத்திற்கு ரப்பே ரஹ்மானே யா அல்லாஹ் நீ பொறுப்படுத்திக் கொள்வாயாக. எங்களிலே யார் யாருடைய பெற்றோர்கள் எல்லாம் உன்னிடத்திலே வந்து விட்டார்களோ ரப்பே, அவர்களுடைய மன்னரை விசாலமானதாகவும் ஒளிமயமானதாகவும் ஆக்கி தருவாயாக. யா அல்லாஹ் எங்களிலே யார் யாரெல்லாம் பிள்ளைகளை இழந்திருக்கிறார்களோ அவர்களுடைய பிள்ளைகளுக்கெல்லாம் ரப்பே ரஹ்மானே மன்னரையிலே விசாலத்தை கொடுப்பாயாக. ஒளிமயமான எதிர்காலத்தை யா அல்லாஹ் நீ வழங்கி அருள் புரிவாயாக. கிருபையானே ரப்பே ரஹ்மானே, யா அல்லாஹ் எங்களுடைய எல்லா தேவைகளையும் நிறைவேற்றி வைப்பாயாக. எங்கள் கஷ்டங்களை நீக்குவாயாக. எங்கள் சிரமங்களை போக்குவாயாக. ஈமானோடு வாழக்கூடிய தௌஃபீக்கை தருவாயாக. ஈமானோடு இந்த உடலை விட்டு உயிர் பிரிவதற்கு தௌஃபீக்கை தருவாயாக. யா அல்லாஹ் நாங்களும் எங்கள் சந்ததிகளும் எங்களுடைய சந்ததி தொடர் கியாமத்து வரை இந்த ஈமானிய வழியிலிருந்து யா அல்லாஹ் அவர்கள் தப்பி போய்விடாமல் பாதுகாப்பாயாக. அவர்கள் வழி தடுமாறி விடாமல் பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ் கிருபையானே, ஈமானோடு வாழ்ந்து ஈமானோடு மரணிப்பது மிகப்பெரிய சோதனையினுடைய காலமாக இருக்கிறது. ஒரு காலம் வரும்
காலையிலே மூமினாக இருப்பவர் மாலையிலே இருக்க மாட்டார், மாலையிலே முஸ்லீமாக இருக்கக்கூடியவர் மறுநாள் காலையிலே இருக்க மாட்டார் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அந்த காலத்திற்கு நெருக்கத்தில் இருக்கிறோமா என்று தெரியவில்லை ரப்பே. யா அல்லாஹ், எங்களுடைய பிள்ளைகள் வெளியே போகிறார்கள், வருகிறார்கள், அவர்களுடைய சிந்தனையிலே தடுமாற்றம் ஏற்பட்டு அவர்களுடைய ஈமானி இழப்புக்கு யா அல்லாஹ் பல நிகழ்வுகள் காரணமாகிறது. அந்த மாதிரியான சூழல் எங்கள் குடும்பங்களிலே, எங்கள் மஹல்லாக்களிலே, எங்கள் ஊர்களிலே நடக்காமல் பாதுகாப்பாயாக. கிருபையானே ரப்பே ரஹ்மானே, யா அல்லாஹ், எல்லா நிலையிலும் நீனே எங்களுக்கு பாதுகாப்பு அரணாக இருப்பாயாக. உஃபவ்விது அம்ரி இலல்லாஹ், எங்கள் காரியங்கள் அனைத்தையும் யா அல்லாஹ் உன் பக்கமே நாங்கள் பொறுப்பு சாட்டுகிறோம். இன்னல்லாஹ பசீரும் பில் இபாத், அடியார்களை உற்று நோக்கக்கூடியவனாக கண்காணிக்கக்கூடியவனாக நீ இருக்கிறாய். யா அல்லாஹ், நீனே உன்னுடைய கண்காணிப்பு வளையத்திலே எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் எங்கள் பெற்றோர்களையும் எங்களுடைய மஹல்லாக்களையும் எங்கள் ஊர்களையும் யா அல்லாஹ் நீ வைத்துக் கொள்வாயாக. கிருபையானே ரப்பே ரஹ்மானே, எங்களுக்கான தொழிலை யா அல்லாஹ் வளமான தொழிலாக தருவாயாக. எங்கள் வியாபாரத்தை, எங்கள் தொழிலை, எங்களுடைய வருமான தலங்களை நீ பறக்கச் செய்வாயாக. யா அல்லாஹ் பாதுகாப்பானதாக அமைத்து தருவாயாக. ரப்பே ரஹ்மானே, ஹலாலான முறையிலே எங்களுக்கு வருமானத்தை தருவாயாக. ஹராம்களை விட்டு பாதுகாப்பாயாக. இந்த புனிதம் நிறைந்த பத்ரீன்களுடைய பொருட்டாளே ரப்பே ரஹ்மானே, அவர்கள் இந்த மார்க்கத்திற்கு எவ்வளவு தூரம் தியாகங்களை கொடுத்திருக்கிறார்கள். யா அல்லாஹ், எவ்வளவு தூரம் இந்த மார்க்கத்தை தூக்கி நிறுத்துவதற்கு ரப்பே தங்கள் உடலை, பொருளை, நேரங்களை, தங்களுடைய சிந்தனையை, தங்களுடைய இரத்தங்களை, யா அல்லாஹ் வேர்வைகளை சிந்தித்தான் எங்களை இந்த மார்க்கத்திற்குள்ளே இன்று உலகத்திலே எல்லாவற்றுக்கும் எல்லா இடங்களுக்கும் கொண்டு போய் சேர்த்திருக்கிறார்கள். யா அல்லாஹ், அந்த தியாகவான்களை நினைத்து அவர்களை போன்று நாங்களும் இந்த சன்மார்க்கத்திற்கு ஏதோ எங்களால் பங்களிப்புகளை கொடுப்பதற்கு தௌஃபீக்கை தருவாயாக. நாங்கள் வணங்குகிறோம் யா அல்லாஹ், அதிலே பல குறைகள் இருக்கலாம். நாங்கள் தொழுகிறோம், அதிலே சில தவறுகள் இருக்கலாம். நாங்கள் திருக்குரான் ஓதுகிறோம், அதிலே சில பிழைகள் இருக்கலாம். யா அல்லாஹ், நாங்கள் தான தர்மங்கள், இன்னபிற ஹஜ்ஜு உம்ராக்கள் செய்கிறோம், அதிலே சில சமயங்களிலே கண்பாடுகள் இருக்கலாம், பிறருக்கு என்கின்ற எண்ணம் இருக்கலாம். ரப்பே ரஹ்மானே, நாங்கள் செய்யக்கூடிய அமல்களிலேயே குறைவுள்ளவர்களாக இருக்கிறோம். உனக்கு நிறைவேற்ற வேண்டிய கடமைகளிலேயே குறைவுள்ளவர்களாக இருக்கிறோம். ரப்பே ரஹ்மானே, இதையெல்லாம் கடந்து புண்ணியமான சஹாபாக்கள், பத்ரீன்கள் தங்களையே அர்ப்பணித்து விட்டு சென்றிருக்கிறார்கள். ரப்பே, அவர்களுடைய பரக்கத்தினாலே கேட்கிறோம். அந்த நன்மக்களுடைய பரக்கத்தினாலே எங்களையும் யா அல்லாஹ் சிறந்த சிந்தனையாளர்களாக ஆக்குவாயாக. யா அல்லாஹ், மார்க்கத்திற்கு அர்ப்பணிக்கக்கூடிய சிந்தனையை தருவாயாக. யா அல்லாஹ், எங்கள் மூலமாக சிறந்த மாற்றங்களை தருவாயாக. கிருபையானே ரப்பே ரஹ்மானே, யா அல்லாஹ், அனைத்து காரியங்களுக்கும் ரப்பே உன்னிடத்திலே நாங்கள் பொறுப்பு சாட்டுகிறோம். நீனே அதை சரி செய்து கொடுப்பாயாக. சிக்கலிலே எங்களிலே பலர் இருக்கிறோம், பல்வேறு விதமான நெருக்கடிகளில் இருக்கிறோம், பொருளாதார பிரச்சனைகளிலே இருக்கிறோம், கடன் தொந்தரவுகளிலே இருக்கிறோம், பல்வேறு விதமான இடைஞ்சலிலே, பல்வேறு விதமான நோய் நொடிகளோடு, நொம்பலங்களோடு, கஷ்டங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எல்லா காரியங்களுக்கும் ரப்பே ரஹ்மானே நீனே அதை பொறுப்பெடுத்துக் கொள்வாயாக. நோய் இல்லாத வாழ்வையும், குறைவற்ற செல்வத்தையும், யா அல்லாஹ் கைகால் சுகத்தையும் கடைசி வரங்களை எங்களுக்கு நசீபாக்கி தருவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய கைகால்கள் முடக்கப்பட்டு விடாமல் பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ், எங்கள் சிந்தனைகள் முடங்கி விடாமல் பாதுகாப்பாயாக. எங்கள் உள் உறுப்புகள் எல்லாம் செயலந்து போய்விடாமல் பாதுகாப்பாயாக. நீ ரஹ்மான் யா அல்லாஹ், உன்னுடைய ரஹ்மத்தை கொண்டுதான் எங்களுடைய உயிரும் எங்களுடைய உடலினுடைய ஒவ்வொரு உறுப்புகளும் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. நினைத்து பார்த்தாலே ரப்பே பேர் அதிர்ச்சியும் ஆச்சரியமுமாக இருக்கிறது. ரப்பே, நீ எப்படி இயக்கி கொண்டிருக்கிறாய் எங்களை. ரப்பே, அதற்கெல்லாம் நன்றி உள்ளவர்களாக எங்களை வாழச் செய்வாயாக. யா அல்லாஹ், நன்றி உள்ளவர்களாக வாழச் செய்வாயாக. நோயினுடைய காலமாக இருக்கிறது, ஆரோக்கியத்தினுடைய சீர்கேடுகள் அதிகமாக ஏற்பட்டிருக்கக்கூடிய காலமாக இருக்கிறது. யா அல்லாஹ், எங்களுக்கு ஆரோக்கியத்தை தருவாயாக. ஒரு மனிதனுக்கு ஈமானுக்கு பிறகு கிடைக்கப்பட்ட மிகப்பெரிய சொத்து உடல் ஆரோக்கியம் என்றார்கள் எம்பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கடைசி மூச்சு வரை யா அல்லாஹ் எங்களுக்கு ஆரோக்கியத்தை நசீபாக்குவாயாக. நாங்கள் இயங்கிக் கொண்டே இருக்க வேண்டும், நாங்கள் இபாதத் செய்து கொண்டே இருக்க வேண்டும், நாங்கள் எங்கள் வேலைகளை சதாவும் நாங்களே செய்ய வேண்டும், எங்கள் குடும்பத்திற்கான பொறுப்பை நாங்களே நிறைவேற்ற வேண்டும். அந்த நிலையிலேயே நாங்கள் உன்னை தொழுது கொண்டிருக்கும் பொழுது, அல்லது ஒரு தொழுகையை தொழுதுவிட்டு இன்னொரு தொழுகைக்காக வேண்டி காத்து கொண்டிருக்கிற பொழுது, யா அல்லாஹ் எங்களுடைய அழைப்பு வருவதற்கு தௌஃபீக்கை தருவாயாக. உனக்கு பாவம் செய்து கொண்டிருக்கிற பொழுது, யா அல்லாஹ் உன்னை மறந்திருக்கிற பொழுது, யா அல்லாஹ் உனக்கு எதிரான பாதையிலே நாங்கள் இருக்கிற பொழுது, யா அல்லாஹ் பாவிகளோடு கூட்டாளிகளாக இருக்கிற பொழுது, யா அல்லாஹ் இன்ன பிற ஹராம்களிலே நாங்கள் கலந்திருக்கிற பொழுது எங்களுக்கு மரணம் வந்து விடாமல் யா அல்லாஹ் பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ், கேவலமான இடங்களிலே எங்களுக்கு மரணம் வந்து விடாமல் பாதுகாப்பாயாக. தலைகுனிவை தரக்கூடிய இடங்களிலே எங்களுக்கு மரணம் வந்து விடாமல் பாதுகாப்பாயாக. கிருபையானே ரப்பே ரஹ்மானே, யா அல்லாஹ், திடீரென்று ஏற்படக்கூடிய அனைத்து விதமான முசீபத்துகளை விட்டு பாதுகாப்பாயாக. திடீரென்று ஏற்படக்கூடிய ஆபத்துகளை விட்டு பாதுகாப்பாயாக. திடீரென்று ஏற்படக்கூடிய விபத்துகளை விட்டு பாதுகாப்பாயாக. திடீரென்று ஏற்படக்கூடிய மரணங்களை விட்டு பாதுகாப்பாயாக. எங்கள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்தார்கள், அல்லாஹும்ம லா துஹ்லிக்னா ஃபுஜாஅத்தன் வலா தஅஹுதுனா பக்தத்தன் வலா தக்ஃபுல்னா அன் ஹக்கின் வலா வசிய்யா.
திடீரென்று ஏற்படக்கூடிய மரணங்களை விட்டு ரப்பே எங்களை பாதுகாப்பாயாக. கிருபையானே, எங்களுக்கான பொறுப்புகளை செய்வதற்கு எங்களுக்கு அவகாசத்தை தருவாயாக. எங்கள் பிள்ளைகளுக்கான செய்ய வேண்டிய கடமைகளை நிறைவேற்றுவதற்கு எங்களுக்கு அவகாசத்தை தருவாயாக. யா அல்லாஹ், எங்கள் பெற்றோர்களுக்காக செய்ய வேண்டிய ஹித்மத்திலே யா அல்லாஹ் எங்களுக்கு அவகாசத்தை தருவாயாக. எங்கள் மஹல்லாவுக்கு நாங்கள் செய்ய வேண்டிய பொறுப்புகளுக்கு எங்களுக்கு அவகாசத்தை தருவாயாக. யா அல்லாஹ், நாங்கள் வாங்கிய கடன், நாங்கள் கொடுத்த வாக்கு, நாங்கள் நிறைவேற்றி தர வேண்டிய பொறுப்பு, இதையெல்லாம் செய்யும் அளவிற்கு ரப்பே எங்களுக்கு ஆயுசை கூட்டி தருவாயாக. திடீரென்று ரப்பே நிமிடத்திலே சனப்பொழுதிலே எங்களுடைய மரணம் எங்களை தாக்குவதை விட்டு பாதுகாப்பாயாக. சின்ன சின்ன வயதிலே ஏற்படக்கூடிய மரணங்கள் அதிகமாக நிகழக்கூடிய காலத்திலே இருக்கிறோம். யா அல்லாஹ், ஒருவரின் இழப்பின் சமயத்தில் தான் அவரின் அருமையும் அவரின் தேவையும் புரிகிறது ரப்பே. யா அல்லாஹ், அந்த மாதிரியான நிலைக்கு எங்களை கொண்டு வந்து நிப்பாட்டி விடாதே யா அல்லாஹ். எங்கள் ஊருக்கும் எங்களுடைய மஹல்லாவுக்கும் எங்களுடைய உறவுகளுக்கும் சொந்தங்களுக்கும் எல்லோருக்கும் யா அல்லாஹ் நீண்ட ஆயுளை தருவாயாக. நோய் நொடி இல்லாத வாழ்வை தருவாயாக. குறைவற்ற செல்வத்தை தருவாயாக. யா அல்லாஹ், ஏந்திய கையை உன்னிடத்திலுமே ஏந்தச் செய்வாயாக. உன் நன்றி வேறு யாரிடத்திலும் ஏந்தாமல் பாதுகாப்பாயாக. நாளை மறுமையிலும் மன்னரையிலும் எங்களை பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ், மன்னரை என்பது தனிமையின் வீடாக இருக்கிறது ரப்பே. நாங்கள் இங்கே நினைத்ததை போன்று வாழுகிறோம், நினைத்த இடத்திலே படுக்கிறோம். எங்களின் படுக்கை அறை எவ்வளவு வசதியானதாக இருக்கிறது. யா அல்லாஹ், எங்களுடைய வீடு எவ்வளவு விசாலமானதாக இருக்கிறது. யா அல்லாஹ், நாங்கள் போய் வரக்கூடிய வாகனங்கள் எங்களுக்கு எவ்வளவு சொகுசாக இருக்கிறது. யா அல்லாஹ், நாங்கள் நடமாடக்கூடிய இடங்கள் எவ்வளவு மனதிற்கு மகிழ்ச்சியானதாக இருக்கிறது. ஆனால் இதை எல்லாவற்றையும் விட்டுவிட்டு ஒரு நாள் நாங்கள் தனிமையின் வீட்டுக்கு வர இருக்கிறோம் ரப்பே. யா அல்லாஹ், அந்த வீடு இருள் நிறைந்த வீடாக ஆகிவிடாமல் எங்களை பாதுகாப்பாயாக. நெருக்கடிக்கு உள்ளாக்கப்படுகிற இடமாக அதை ஆகிவிடாமல் பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ், பாவிகளுக்குரிய இடமாக அதை ஆகிவிடாமல் பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ், எங்கள் முன்னோர்களினுடைய மன்னரையும் விசாலமாக்கி வைப்பாயாக. அவர்களுக்கு ரப்பே ரஹ்மானே சொர்க்கத்தின் காற்றை வீசச் செய்வாயாக. யா அல்லாஹ், பஞ்சி மெத்தையை எங்களுக்கு கபரிலே ஏற்படுத்தி வைப்பாயாக. கிருபையானே, நாங்கள் செய்த நன்மைகள் எல்லாம் எங்களுக்கு பக்கத்திலே இருந்து எங்களுக்கு ஆறுதல் படுத்த வேண்டும், வெளிச்சத்தை தர வேண்டும். அந்த நிலையிலே எங்களுடைய அமால்களை வைப்பாயாக. யா அல்லாஹ், கிருபையானே ரப்பே, நாங்கள் செய்த பாவங்கள் எல்லாம் எங்களை துன்புறுத்தக்கூடிய, வேதனை செய்யக்கூடிய, அச்சுறுத்தக்கூடிய நிலையிலே அந்த கபரு ஆகிவிடாமல் எங்களை பாதுகாப்பாயாக. அவ்வளவு மன்சிலும் மனாசில் ஆகிரா, ஆகிரத்தினுடைய அந்த படித்தரத்திலேயே முதல் படித்தரம் கபருடைய வாழ்க்கை என்று எம்பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதிலே வெற்றி பெற்றவர் அடுத்தடுத்து எல்லாவற்றிலும் வெற்றி பெறுவார், அதிலே தோந்து போனவர் எல்லாவற்றிலும் தோந்து போய் விடுவார் என்றார்கள் பெருமானார். யா அல்லாஹ், வெற்றியாளர்களின் கூட்டத்தில் எங்களை சேர்ப்பாயாக. கிருபையான ரப்பே ரஹ்மானே, எங்களுடைய கண்களுக்கு பின்னால், எங்களுடைய ஹயாத்துக்கு பின்னால் எங்கள் குடும்பத்தை, எங்களுடைய பிள்ளைகளை யா அல்லாஹ் சீமான்களாக வாழ வைப்பாயாக. யாரிடத்திலும் கையேந்தி கொண்டு அவருடைய சொந்த தேவையை பிறரிடத்திலே முறையிட்டு கொண்டு அதன் மூலமாக ஜீவிதம் கிடைக்கக்கூடிய சூழலை விட்டு பாதுகாப்பாயாக. கிருபையானே ரப்பே ரஹ்மானே, எங்கள் பிள்ளைகளை ஒழுக்கமானவர்களாக எங்களுக்கு ஆக்கி தருவாயாக. ஒழுங்கீனமாகி விடாமல் பிள்ளைகளை பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ், பாவங்களிலே ஈடுபட்டு விடாமல் பாதுகாப்பாயாக. குறிப்பாக பெரும் பாவங்களிலே ரப்பே எங்கள் சமுதாயம், எங்கள் இளைஞர்கள், எங்கள் வாலிபர்கள் ஈடுபட்டு விடாமல் பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ், சில விஷயங்களை நாங்கள் கேள்விப்படுகிறோம், மனதிற்கு சங்கடமாக இருக்கிறது ரப்பே. அந்த மாதிரியான நிலையெல்லாம் எங்கள் பிள்ளைகள் தொட்டு கூட பார்த்து விடாமல் பாதுகாப்பாயாக. மதுவின் கொடிய விஷயத்தை விட்டு பாதுகாப்பாயாக. போதையின் தீங்கை விட்டு பாதுகாப்பாயாக. காமத்திற்கு இரையாகி விடாமல் பாதுகாப்பாயாக. கற்பை பறிகொடுத்து விடாமல் பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே, யா அல்லாஹ், ஒழுக்கத்தை அவர்கள் சீர்குலைத்து விடாமல் பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ், எங்கள் பிள்ளைகளின் பார்வைகளை பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ், எங்கள் பிள்ளைகளின் சிந்தனையை பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய பிள்ளைகளின் ஒழுக்கத்தை பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ், எங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்தை வெளிச்சமாக்கி வைப்பாயாக. யா அல்லாஹ், எங்கள் பெற்றோர்கள் எங்களை எப்படி வளர்த்தார்களோ யா அல்லாஹ், அந்த சீதேவிகளை போன்று நாங்களும் எங்கள் பிள்ளைகளை வளர்ப்பதற்கு ஆளாக்குவதற்கு தௌஃபீக்கை தருவாயாக. யாருடைய பெற்றோர்கள் நல்ல முறையிலே தங்கள் பிள்ளைகளை வளர்க்கிறார்களோ, யா அல்லாஹ், நல்லதை சொல்லிக் கொடுத்து அல்லாஹ் ரசூலை சொல்லிக் கொடுத்து வளர்க்கிறார்களோ, அவர்கள் நாளைக்கு சொர்க்கத்திலே போனாலும் அவர்களோடு சேர்த்து அந்த பிள்ளைகளும் அலத்னாலகும் துர்ரியத்துகும் என்று சொல்லுகிறாய், அல்ஹக்னா பிஹிம் துர்ரியத்துகும் என்று சொல்லுகிறாய். யா அல்லாஹ், அதே போன்று இங்கே எங்களை ஒன்று சேர்ந்ததை போன்று நாளை மறுமையிலும் எங்களை ஒன்று சேர்ப்பாயாக. இங்கே எங்கள் குடும்பத்தோடு, பெற்றோர்களோடு, மனைவி மக்களோடு எங்களை வாழச் செய்திருக்கிறாய். யா அல்லாஹ், மறுமையிலும் நாங்கள் தனித்தனியாக திசை தெரியாமல் போய்விடாமல் எங்களை பாதுகாப்பாயாக. எங்களை அங்கேயும் இணைத்து வைப்பாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய வீட்டு பெண்களுக்கெல்லாம் ஆரோக்கியத்தை தருவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய வீட்டினுடைய வயசிலே பெரியவர்களுக்கெல்லாம் ஆரோக்கியத்தை தருவாயாக. ஆயுசை நீட்டி தருவாயாக. பெண்களை தாக்கி கொண்டிருக்கக்கூடிய நோய் நொடிகளிலிருந்து யா அல்லாஹ், எங்கள் குடும்பத்தை, எங்கள் மனைவி மக்களை, எங்களுடைய தாய்மார்களை, எங்களுடைய சகோதரிமார்களை காத்து ரட்சிப்பாயாக.
ஒரு நாள் இல்லை என்றால் தெரியும். யா அல்லாஹ், ஒரு வீட்டினுடைய மொத்த குடும்பியே யா அல்லாஹ் பெண்கள் கையில் தான் இருக்கிறது. ரப்பே ரஹ்மானே யா அல்லாஹ், அவர்களுடைய ஆரோக்கியத்தை பேணுவாயாக. யா அல்லாஹ், அவர்களுடைய ஆரோக்கியத்திற்கு ரப்பே ரஹ்மானே யா அல்லாஹ் நீ விசாலத்தை தருவாயாக. அவர்களுடைய கைகாலுக்கு சலாமத்தை கொடுப்பாயாக. பெண்களை தாக்கி கொண்டிருக்கக்கூடிய புற்றுநோய்களை விட்டு பாதுகாப்பாயாக. மார்பக புற்றுநோய்களை விட்டு பாதுகாப்பாயாக. கர்ப்பப்பையில் ஏற்படக்கூடிய புற்றுநோய்களை விட்டு பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ், பெண்களுக்கு வரக்கூடிய எல்லா விதமான நோய்களை விட்டு எங்கள் வீட்டு பெண்களை எல்லாம் காத்து ரட்சிப்பாயாக. கிருபையானே, எங்களிடத்திலே துவாவுக்காக வேண்டி எல்லா மக்களுடைய துவாக்களையும் கபூல் செய்வாயாக. கிருபையானே ரப்பே ரஹ்மானே யா அல்லாஹ், எங்களுக்கு ஹஜ்ஜி உம்ரா ஜியாரத்தின் பாக்கியத்தை குடும்பத்தோடு மனைவி மக்களோடு பெற்றோர்களோடு நசீபாக்கி வைப்பாயாக. அந்த புனிதம் நிறைந்த காபாவை நாங்கள் கண் குளிர பார்க்க வேண்டும், தவாப் செய்ய வேண்டும். யா அல்லாஹ், புனிதமான ஹஜ்ஜிக்கு வர வேண்டும். புனிதமான அரஃபாவிலும் மினாவிலும் முஸ்தலிஃபாவிலும் தங்க வேண்டும். யா அல்லாஹ், லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் என்று தல்பியாவை முழங்கிக் கொண்டு அந்த புனிதமான எஹ்ராமை தரித்துக் கொண்டு ஹஜ்ஜிலே வந்து நாங்கள் இருக்க வேண்டும். ரப்பே, அதற்கு எங்களுக்கு வாய்ப்பை தருவாயாக. நாங்கள் மிஸ்கீன்கள், ஏழைகள். ரப்பே, நீந்தான் உண்மையிலே செல்வந்தன், மிகப்பெரிய யா அல்லாஹ் வசதி மிக்கவன். வல்லாஹுல் கனி வ அன்துமுல் ஃபுகரா. அல்லாஹ் தான் செல்வன், நீங்கள் எல்லோரும் ஃபகீர்கள் என்று சொல்கிறாய். யா அல்லாஹ், நாங்கள் ஃபகீர் என்று ஏற்றுக்கொள்கிறோம். உன்னை கவனித்து நாங்கள் ஃபகீர் தான், ஏழைகள் தான், மிஸ்கீன்கள் தான். உன்னுடைய ஹசானாவிலிருந்து எங்களுக்கு அள்ளித் தருவாயாக, வாரி கோரி தருவாயாக. கிருபையானே ரப்பே ரஹ்மானே யா அல்லாஹ், எங்களுடைய பிள்ளைகளுடைய நல்ல கல்விக்கு நீ மென்மேலும் மேன்மை தருவாயாக. யா அல்லாஹ், பொது வகுப்பினுடைய தேர்வுகள் நடந்து கொண்டிருக்கிறது. யா அல்லாஹ், அந்த தேர்வுகளில் எங்கள் பிள்ளைகள் எல்லாம் சிறப்பாக நல்ல எழுதி நல்ல மதிப்பெண்கள் பெறுவதற்கு தௌஃபீக்கை தருவாயாக. எந்தெந்த பிள்ளைகள் எல்லாம் எழுதி முடித்திருக்கிறார்களோ அவர்களுடைய மதிப்பெண்களையும் யா அல்லாஹ் அதிகரிக்க செய்வாயாக. யாரெல்லாம் 10ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு தேர்வு எழுதுகிறார்களோ, இன்னும் குரூப் எக்ஸாம்கள் எழுதி கொண்டிருக்கிறார்களோ, யா அல்லாஹ் போட்டித் தேர்வுகள் எழுதுகிறார்களோ, எல்லா பிள்ளைகளுக்கும் சிறந்த சிந்தனையையும் அறிவாற்றலையும் ஞாபகத்திறனையும் நல்ல திறமைகளையும் யா அல்லாஹ் வழங்குவாயாக. சிறந்த எதிர்காலத்தில் அவர்கள் உயர்ந்த பதவிகளில் இருப்பதற்கும் உள்ளச்சத்தோடு இறையச்சத்தோடு செயல்படுவதற்கும் தௌஃபீக்கை தருவாயாக. எங்கள் துவாக்கள் எல்லாவற்றையும் கபூல் செய்வாயாக. எதை கேட்க மறந்தோமோ அதையெல்லாம் தருவாயாக. கேட்டதையெல்லாம் தருவாயாக. கேட்க தெரியாதவர்களாக நாங்கள் இருக்கிறோம் ரப்பே. யா அல்லாஹ், உன்னிடத்தில் எப்படி கேட்க வேண்டும் என்ற முறை தெரியாதவர்களாக இருக்கிறோம். எதை கேட்க வேண்டும், எதை கேட்கக்கூடாது, எப்படி கேட்க வேண்டும், எவ்வளவு கேட்க வேண்டும் என்கின்ற எந்த ஒரு நளினமும் இங்கீதமும் இல்லாதவர்களாக நாங்கள் இருக்கிறோம் ரப்பே. நீ கொடுக்க தெரிந்தவன், எப்படி கொடுக்க வேண்டும், எவ்வளவு தர வேண்டும், எந்த நேரத்தில் கொடுக்க வேண்டும் என்பதை எல்லாம் அறிந்தவனாக நீ இருக்கிறாய் ரப்பே. யா அல்லாஹ், எங்களுக்கு எங்கள் தேவைகளை பூர்த்தியாக்குவாயாக. ஹைரை மட்டுமே தருவாயாக. துன்யாவிலும் ஆகிரத்திலும் ஹைரை தருவாயாக. புனிதம் நிறைந்த இந்த இரவின் பரக்கத்தினாலே எங்களுடைய வாழ்க்கையை மேன்மைப்படுத்துவாயாக. யா அல்லாஹ், இந்த இரவின் பரக்கத்தினாலே எங்களுடைய அமால்களை அங்கீகரிப்பாயாக. இந்த புனிதமான பத்ர் சஹாபாக்களுடைய பொருட்டினாலே எங்களுடைய துவாக்களை கபூல் செய்வாயாக. எங்கள் மஸ்ஜிதை மென்மேலும் யா அல்லாஹ் நீ உயர்வடைய செய்வாயாக. இங்கே இருக்கக்கூடிய அமைப்பை யா அல்லாஹ் இன்மேலும் நீ விசாலப்படுத்துவாயாக. இங்கே இருக்கக்கூடிய தேவைகளை யா அல்லாஹ் இன்னும் நீ பூர்த்தியாக்கி கொடுப்பாயாக. இதற்கான உதவியாளர்களை மென்மேலும் கொண்டு வந்து இந்த மஹல்லாவிலே கொண்டு வந்து இணைப்பாயாக. பள்ளிவாசலுக்கு அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் எந்த காலகட்டத்திலும் பள்ளிவாசலுக்கு இடையூறாக மாறிவிடாமல் பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ், பள்ளிவாசலுக்கு சுத்தியும் முஸ்லிம்களை கொண்டு வந்து குடியமர்த்துவாயாக. கிருபையானே, இந்த பகுதியை மார்க்கத்தினுடைய மைய கேந்திரமாக அமைத்து தருவாயாக. இதற்காக வேண்டி உழைக்கக்கூடிய, இதற்காக வேண்டி வேர்வை சிந்தக்கூடிய, இதற்காக வேண்டி சிந்திக்கக்கூடிய, இதற்காக வேண்டி பொருளாதாரத்தை அள்ளித்தரக்கூடிய சந்தாக்கள், அன்பளிப்புகள் எல்லா மக்களுக்கும், இந்த மஸ்ஜிதை வந்து தொழக்கூடியவர்கள், இதிலே ஏதோ ஒரு வகையிலே தொடர்பில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் யா அல்லாஹ் துன்யா ஆகிராவுடைய சிறந்த நற்பலன்களை கொடுப்பாயாக. ஆண்களுக்கும் பெண்களுக்கும் யா அல்லாஹ் முழுமையாக வழங்கி அருள் புரிவாயாக. எங்கள் துவாக்களை கபூல் செய்வாயாக. எங்களுடைய எல்லா விதமான அமால்களையும் அங்கீகரிப்பாயாக. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கினா அஸாபன்னார். ஸல்லல்லாஹு தஆலா வ ஸல்லம் வபாரக அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரப்.